கேரளாவின் திரிசூர் மாவட்டத்தில் தலையில் காயத்துடன் சுற்றித் திரிந்த காட்டு யானைக்கு 3 கும்கி யானைகள் உதவியுடன் மயக்க ஊசி செலுத்தி மருத்துவர்கள் சிகிச்சை அளித்து வருகின்றனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சந்தோஷிடம் கேட்கலாம். சந்தோஷ், காயமடைந்த அந்த யானையின் உடல்நிலை தற்போது எப்படி இருக்கிறது? விவரங்கள் என்ன? அந்த யானை பாத்தீங்கன்னா காலையில அதிகாலையிலேயே மயக்க ஊசியானது செலுத்தப்பட்டிருக்கிறது. இந்த யானை தற்பொழுது மயங்கியபடி கீழே விழுந்திருந்த இந்த யானையை மீண்டும் இவர்கள் எந்திரித்து நிற்க வைத்து அதை தற்பொழுது அந்த வாகனத்தில், அதாவது இந்த யானையை கோடநாடு சிகிச்சைக்காக கொண்டு செல்லக்கூடிய அந்த வாகனத்திலே வெற்றிகரமாக ஏற்றி இருக்கிறார்கள் என்ற ஒரு செய்தி தான் தற்பொழுது நமக்கு கிடைத்திருக்கிறது. கடந்த ஒரு மாதமாகவே பாத்தீங்கன்னா திருச்சூர் மாவட்டம் அதிரப்பள்ளி பகுதியில தான் இந்த காட்டு யானை தலையில ஒரு காயத்துடன் சுற்றி திரிந்து கொண்டிருக்கிறது. இந்த தகவல் கிடைத்த உடனே அந்த யானையை வனத்துறையினரும் வனத்துறை மருத்துவ குழுவினரும் கண்காணித்து அதற்கு முதல் கட்டமாக கடந்த மாதம் மயக்க ஊசி செலுத்தி சிகிச்சை அளித்திருந்திருக்கிறார்கள். ஆனால் அந்த யானையினுடைய அந்த காயமானது பார்த்தீங்கன்னா முற்றிலும் குணமாகாத ஒரு நிலையில மீண்டும் கடந்த சில நாட்களாக அதே பகுதியில இந்த யானையானது சுற்றி திரிந்து கொண்டிருந்திருக்கிறது. இதைத் தொடர்ந்துதான் அந்த யானையை மயக்க ஊசி செலுத்தி பிடித்து முகாமுக்கு கொண்டு சென்று சிகிச்சை அளிக்க மருத்துவ குழுவினர் முடிவு செய்த நிலையில தான் 3 கும்கி யானை உதவியோடு இன்று காலை இந்த யானைக்கு மயக்க ஊசி செலுத்தப்பட்டது. முதலில் அந்த மயக்க ஊசி செலுத்தியவுடன் இந்த யானை தடுமாறி கீழே விழுந்தாலும் கூட பின்பு சுதாகரித்து அந்த கும்கி யானை உதவியோடு அந்த யானையை மீண்டும் எழுந்திருத்து நிற்க வைத்திருக்கிறார்கள். அதன் பிறகு அந்த யானையை தற்பொழுது அந்த கொண்டு செல்லக்கூடிய அந்த லாரியில ஏற்றிருக்கிறார்கள். இன்னும் சற்று நேரத்துல அந்த பகுதியிலிருந்து அந்த யானை கோடநாடு, அதாவது எர்ணாகுளத்தில் உள்ள யானைகள் முகாமான கோடநாட்டுக்கு கொண்டு சென்று அங்கு அந்த யானையை முழுமையாக சிகிச்சை அளிப்பதற்கு மருத்துவ குழுவினர் முடிவு செய்திருக்கிறார்கள். இந்த ஒரு திட்டமானது பாத்தீங்கன்னா ஒரு நீண்ட நாள் செயல்படுத்தப்பட்டு அந்த யானைக்கு சிகிச்சை அளிக்க முடிவு செய்யப்பட்டு இந்த மயக்க ஊசியானது இன்றைக்கு செலுத்தி அந்த யானையை கொண்டு செல்ல இருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி சந்தோஷ். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.